நான் வழக்கறிஞர் சுடலைமணி, உங்கள் சேகன் சேனலுக்காக. வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா போக்குவரத்து துறையில் ஒரு புதிய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம கருத்துக்களை சொல்லுங்க சார். ஆமாம், நேற்று செய்திகளில் பரவலாக இதை பற்றி தான் போட்டிருந்தாங்க. போக்குவரத்தில் சிறார்கள் வாகனங்கள் ஓட்டினா அவங்க வாகனத்தோட ஆர்சி புக் ரத்து செய்யப்படும். மற்றும் சிறார்கள் 25 வயசு வரைக்கும் அவங்க வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நியூ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் சார் டிரைவிங் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும்? அதான் 25 வயசு வரைக்கும் அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கூட ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நியூ அமெண்ட்மெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு 25,000 பெனால்ட்டி வேற போடணும். இது ஒரு பூனே சம்பவத்தோட தாக்கமா இருக்குமா சார்? அங்க அப்படி ஒரு விபத்து நடந்தனால இந்த சட்டத்தை இங்க கொண்டு வந்திருக்காங்களா? மேபி இருக்கலாம். ஆனா இருக்காம இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இதில் இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ணி கொண்டு இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துருக்கலாம். இந்த 25,000 பெனால்ட்டியோ 25 வயசு வரைக்கும் வாகனங்களை ஓட்டக்கூடாதுன்னு சொல்றதுனால பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்பட முடியாது. அந்த பெற்றோர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? பெற்றோர்களுக்கு இவங்க பாத்தீங்கன்னா அதிவேகமான பைக்குகள், கார்கள் இவங்க வசதி இருக்குங்கிறதுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா இதனால பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தான். பொதுமக்கள் விபத்துகள் சிக்கினாங்கன்னா அந்த விபத்துக்கான இழப்பீடுகள் எங்கிருந்து பெறப்பட முடியும்? இவங்களுக்கு என்ன, இளைஞர்களுக்கு என்ன தண்டனைகள் கொடுக்க முடியுங்கிறது கிரிமினல் அஃபென்ஸ்ல கொடுக்க முடியுங்கிறது பெரிய சந்தேகமான விஷயம். இதில் சிறுவர்களுக்கு எந்தவித பெரிய தண்டனை இல்லை என்றாலும் சட்ட ரீதியாக இது பெரிய மாற்றம் தானே சார்? இல்ல, நீங்க சொல்றீங்க இது ஏற்கனவே இருக்கிற தண்டனைகளை விட கொஞ்சம் சற்று அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆனா நீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனால என்ன பாதிப்பு ஏற்படுத்த முடியும்? வசதியா இருக்கிறவனுக்கு ஏற்கனவே ஒரு புது வண்டி, மறுபடியும் ஒரு புது வண்டி வாங்குறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. நீங்க ஆர்சி புக் ரத்து பண்றீங்க. ரெண்டாவது 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வெஹிக்கிள் ஓட்ட முடியாதுன்னு சொல்றது என்ன பாதிப்பு ஏற்படுத்துன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களுக்கு தெரிஞ்சா, காவல்துறைக்கு தெரிஞ்சா மற்றதானே பிடிச்சிட போறாங்க. 25 இயர்ஸ் வரைக்கும் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்றது காவல்துறைக்கு தெரியாமலே வாகனங்கள் ஓட்டலாம். 25,000 பெனால்ட்டிங்கிறது பணக்காரங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்திட முடியும்? நீங்க சொல்றது ஒரு வழி சரிதான் சார். மற்றொரு சுவாரஸ்ய நிகழ்வாக நம்ம போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை மத்தியில் மீண்டும் ஒரு காதல் கதை சம்பவம் ஏற்பட்டிருக்கு சார். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோயிலில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர்கள் அரசு பேருந்தில் ஏறி டிக்கெட் எடுக்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். ஆமாம், நேற்று தான் நான் முகநூலில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ தற்செயலாக பார்க்க நேரிட்டது. மறுபடியும் யூனிஃபார்ம்ல இல்லாத ஒரு காவல் அதிகாரி அவரை தன்னை எஸ்ஐ என்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார் நடத்துனரிடம் இருந்து. அவர் நடத்துனர் டிக்கெட் கேட்காரு. நான் டிக்கெட் எடுக்க முடியாது, ஒரு எஸ்ஐட்டே நீ டிக்கெட் கேட்கறியா அப்படின்ட்டு நடத்துனர் மிரட்டுறாரு. இவங்க காதலும் மோதலும் எவ்வளவு நாள் நீடிக்கும்னு தெரியல. இந்த சம்பவத்தை வச்சு மறுபடியும் காவல்துறையினர் மீண்டும் பணியை சிறப்பா செயல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அரசு போக்குவரத்தை எதிர்ப்பாங்க. அந்த சப் இன்ஸ்பெக்டர் அவர்கள் பயணச்சீட்டு இல்லாமல் பயணித்திருக்கிறார். ஒரு காவல்துறை அதிகாரி அவ்வாறு பயணிக்கலாமா சார்? பயணிக்கலாம் எனில் எந்த சூழ்நிலையில் அவ்வாறு பயணிக்கலாம்? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள் சார். நீங்க அதுக்கான சட்டங்கள் முறையாக இல்லைல்ல. நீங்க சட்டங்கள் இருந்துச்சுன்னா பணியின் போது நீங்க பயணிக்கலாம். இப்போ அவர் பணியின் போது கூட கிடையாது. அவர் வித்தவுட் யூனிஃபார்ம்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்போ என்ன அதிகாரத்துல பயணிக்காருன்னு தெரியல. போக்குவரத்து துறைங்கிறது பொது சொத்து, அது அரசாங்க அதிகாரிகளுக்கான சொத்து கிடையாது. போக்குவரத்து துறை நஷ்டம் அடைகிறது யார் தலையில கட்ட போறாங்க? பொதுமக்கள் தலையில தான். அது யாரோட வரியிலான போக்குவரத்து துறை செயல்படுது? நம்ம பொதுமக்களோட வரி. இவங்க 2 பேரும் பண்ற காமெடி தனத்துக்கு பாதிக்கப்பட போது என்னமோ தெரியும். கூடிய விரைவில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் என்று நம்புவோம். அதேபோல் காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை இணைந்து மக்கள் நலனுக்காக செயல்படுவார்கள் என்று நம்புவோம். மற்றொரு நாள் மற்றொரு வீட்டில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மோதல் காதல் முடிஞ்ச நல்லா இருக்கும்.